இப்போ நம்ம ட்ரினிட்டி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிரேட்ல இந்த சாங் தான் ப்ளே பண்ண போறோம். இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தடவை நான் ப்ளே பண்ணி காட்டிடுறேன். இந்த சாங்கோட ரைட் ஹேண்ட் பார்த்துடலாம். இந்த சாங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மொத்தமே இதில் வந்து ஒரு 3 லைன்ஸ் தான் இருக்கு. அதுவே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெரிய சாங் மாதிரி தெரிஞ்சாலும் பட் இது ரொம்ப சின்ன சாங் தான். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துடலாம். அதாவது பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் லைன். இன்னொரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் லைன். இப்போ ரெண்டாவது லைன் பார்த்துடலாம். ரெண்டாவது லைனும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லைன் மாதிரி தான், சேமா இருக்கும். கடைசி மட்டும் மாறும், பார்த்துக்கோங்க. திரும்ப ரெண்டாவது லைன் வாசிக்கிறேன். இந்த டின்னு வாசிக்கிறேன் இல்லையா, அது மட்டும்தான் மாறுது. ஓகே, இப்ப தேர்ட் லைன். தேர்ட் லைன் மற்ற 2 லைனை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வாசிக்கிறேன். பி டி பி பி, பாருங்க. பி டி பி பி ஏ ஜி ஏ ஏ ஜி ஏ பி ஏ ஜி ஜி ஏ பி ஏ ஜி இ டி. இன்னொரு தடவை வாசிக்கிறேன், தேர்ட் லைன் மட்டும். பி டி பி பி ஏ ஜி ஏ ஏ ஜி ஏ பி ஏ ஜி. ஓகே, தேர்ட் லைன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த 3 லைனை யூஸ் பண்ணி தான் அடுத்த வர 3 லைனை வாசிக்க போறீங்க. இப்போ அடுத்தது 3 லைன்ஸ் முடிச்சாச்சு இல்லையா. இப்போ செகண்ட் லைன் வாசிச்சத திரும்பவும் 4th லைனா வாசிக்கணும். இதுதான் 4th லைன். செகண்ட் லைனுமே இதுதான். இதுக்கப்புறம் இந்த பில இருந்து ஒரு லைன் ஆரம்பிச்சீங்களே, தேர்ட் லைன், அது திரும்ப 5th லைனா வருது. அடுத்தது திரும்ப செகண்ட் லைன், அதான் கடைசி லைனாவும் வருது. ஓகே, அவ்வளவுதான். 3 லைன்ஸ் தான். அதையே கொஞ்சம் மாத்தி வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன், அடுத்து செகண்ட் லைன், அடுத்து தேர்ட் லைன், திரும்பவும் செகண்ட் லைன், தேர்ட் லைன், திரும்பவும் செகண்ட் லைன். ஓகேங்களா? 3 லைன்ஸ் தான். அதுவே நீங்க மாத்தி பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இது ரொம்ப மற்ற சாங்ஸை விட இது கொஞ்சம் ஈஸியான சாங். பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து நோட்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். கிட்டத்தட்ட 7 லைன்ஸ் இருக்கு. ஆனா கரெக்டா பார்த்தோம்னா 3 லைன்ஸ் தான். அதுவே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. இதோட கார்ட்ஸும் ரிதம் யூஸ் பண்ணி எப்படி பிளே பண்றது அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் வாசிச்சு அனுப்புறேன். தேங்க்யூ.